வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிவிப்புகளையும் தேர்தல் தொகுதிகளையும் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார். அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் எடப்பாடி தொகுதியிலேயே போட்டியிட உள்ளார். மேலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் அப்பகுதியில் உள்ள அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக மக்களிடம் ஓட்டுக்களை சேகரிக்க மாட்டார்கள். இரண்டாவதாக அதிமுகவில் மிக பெரிய அளவில் பிளவுகளும் மிக முக்கியமான நிர்வாகிகள் திமுகவில் இணைந்ததும் தற்பொழுது அதிமுக தோல்வியடைவதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படும். எடப்பாடியிடம் இருந்து அதிமுக தோல்வியை சந்திக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருந்த ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன், குறிப்பாக பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களை அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியது அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு கடுமையான கோபத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் பொதுச் செயலாளர் பதவியிற்கே தகுதியில்லாதவர் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டுகளையும் தொண்டர்கள் முன்வைத்தனர். பிரச்சாரத்திற்கு எடப்பாடி செல்லும் பொழுது கூட்டம் கூடுகிறது, அது எப்படி என்று பலரும் கேட்கிறார்கள். ஒரு பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது சுமார் 7 லட்சம் முதல் 8 லட்சம் ரூபாய் கொண்டு செல்கிறார். ஒவ்வொரு நபருக்கும் 500 ரூபாய் முதல் 1000 வரை கொடுத்து வருவதாகவும் ஆட்களை கிராமங்களில் இருந்து அழைத்து வருவதாகவும் இதனால் கூட்டங்களை காண்பிப்பதற்கும் பேச்சு முடித்தவுடன் அங்கிருந்து உடனடியாக மக்கள் கலைந்து செல்கிறார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு மிக பெரிய தோல்வியை தழுவினாலே போதுமானது. பொதுச்செயலாளர் பதவியில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் ஒதுக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கோபமாக இருப்பதற்கு காரணம் அவரது சுயநலம்தான். கட்சி என்பது ஒற்றுமைதான். ஒரு கட்சியை வெற்றியடைய வைப்பதற்கு கூட்டணிகளும் தொண்டர்களும் ஒற்றுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை அனைவருமே ஒட்டுமொத்தமாக வெற்றி வாய்ப்பை கொண்டாட முடியும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகளை மற்றவர்கள் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் என்று திணிக்கப்படுவதால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகிறதா? அமைச்சர்களது மகன்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகிறது, எம்பிக்களது மகன்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது. ஆனால் தொண்டர்கள் உண்மையான கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவமானம் மட்டும்தான் படுகிறது. இதனால்தான் எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் செய்யவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.